அவளை காலம் முழுதும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே நினைச்சீங்க. நீங்க எதுக்கும் தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நல்லதாவே நடக்கும் தம்பி. நம்ம நல்லதுதானே யோசிக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாரு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க தம்பி. அழாதீங்க. அழாதல 40-45 இருக்கும். அவங்களே நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம். அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரும் அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. இந்த நேரத்துல இதெல்லாம் நான் போய் அவர்கிட்ட பேசினேன்னா அவர் என்கிட்ட தான் கோவப்படுவாரு. என்னால எதுவுமே செய்ய முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. நான் போய் வேலையை பாக்குறேம்மா. என்ன எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா, நான் வச்சிடுறேன். என்னக்கா இது எப்படி சொல்றாங்க? அந்த வீட்டுக்கு அனுப்புனாலாவது தனத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா அங்க அவ விருப்பத்துக்கு மாறா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. எங்க எனக்கு நீங்க திரும்ப போன் பண்ண மாட்டீங்களோ இல்ல பேச மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. நீங்க போன் பண்ணது பரவாயில்ல. சக்திக்கு என் மேல அக்கறையாவது இருக்குன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகி இருக்கேன். என்னோட ஜாப் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த நன்றி எல்லாம் எப்பவுமே என் மனசுல இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்துல ஒரு போன் கூட பண்ணாம எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலன்னா எப்படி? அந்த கில்ட்டே எனக்கு கொண்டுட ஆரம்பம். அதான் நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவான்னு கேட்கதான் போன் பண்ணேன். என்னங்க நீங்க கில்ட்டியா இருக்குன்றதுனால போன் பண்றேன்னு சொல்றதை விட நான் உங்களை மிஸ் பண்றேன் அரவிந்த், அதனாலதான் உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. சக்தி, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வெளிப்படையா பேசிதான் பழக்கம். நான் வெளிப்படையா சொல்றேன். அக்கா, காலையில இருந்து நீங்க எப்ப